அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே பாரம்பரியமான முறையில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கருப்பட்டி பொங்கல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஹெல்த்தியான கருப்பட்டி பொங்கல் ரொம்ப பாரம்பரியமான முறையில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு பொன்னி பச்சரிசி 1 கப்பு எடுத்திருக்கேங்க. அதே கப்லேயும் 2 கப்பு அளவு கருப்பட்டி நான் தட்டி வச்சுருக்கேன். அதே கப்லேயே 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த பொங்கலுக்கு இன்றைக்கி நம்ம கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதை தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு, கருப்பு திராட்சை, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. அப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு 2 விசில் வச்சிடுறேன். இப்போ மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு 2 விசில் வச்சிடலாம். இப்போ விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கடலைப்பருப்பு உங்களுக்கு ஒரு 70% குக் ஆகி இருக்குதுங்க. இந்த டைமில் நாம் இந்த பொன்னி பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இதையும் இந்த பருப்போடையே சேர்த்துடலாம். இதில் 1 கப்பு ரைஸு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4. ஸோ நம்ம 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். 3.25 கப்பு தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி அதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது ஒரு 1/2 கப்பு இருக்கும். 3.25 ஊற்றணுங்க. அதில் 1 கப்பு பால், மீதி 2.25 தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ மூடி போட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு 3 விசில் வச்சிடலாம். இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. இப்போ 3 விசில் வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். விசில் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா இந்த சாதத்தை கொஞ்சம் மசிச்சிடலாம். இப்போ நம்ம கருப்பட்டி பாகு காய்ச்சிடலாங்க. தட்டி வச்ச கருப்பட்டி எல்லாத்தையுமே நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2 கப்பு கருப்பட்டிக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு இந்த கருப்பட்டி நல்லா கரையிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இதுக்கு பதம், பாகு அந்த மாதிரி எதுவுமே வேண்டாங்க. ஜஸ்ட் அந்த கருப்பட்டி கரைஞ்சா மட்டுமே போதும். இப்போ நல்லா கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெந்த சாதத்தில் இந்த கருப்பட்டியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிடுறேங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மசிச்சு குக் பண்ண வைக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு இந்த கருப்பட்டி பாகு, இந்த சாதம் எல்லாமே நல்லா கரெக்டாக பிளெண்ட் ஆகி உங்களுக்கு கருப்பட்டி பொங்கல் சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும். அதனால நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ நல்லாவே சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். நான் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சு 2 கரண்டி நெய் ஊற்றிடுறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கிறேங்க. பட்டை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பை சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஜஸ்ட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருப்பு திராட்சையும் நான் இதோட சேர்த்துக்கிறேங்க. இந்த கருப்பு திராட்சையும் சேர்த்து 2ஐயும் போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ 2மே நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேரிச்சம்பழத்தை நம்ம இதோட போட்டு வதக்க வேணாம், நம்ம டைரெக்டாகவே சேர்த்துடலாம். இப்போ வதங்கினதை நான் கருப்பட்டி பொங்கலில் இதோட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உள்ளே இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இதை இந்த குக்கரில் இதோட சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்போ கிளறுனா நம்மளுக்கு சூப்பரான கருப்பட்டி பொங்கல், நல்ல கமகமன்ற ஒரு வாசனையோட சூப்பராக நம்மளுக்கு மணக்க கருப்பட்டி பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்க, சூப்பரா இருக்குது. அப்படியே கமகமன் இருக்குது இந்த கருப்பட்டி பொங்கல். இதை நீங்க பாரம்பரியமான முறையில சாப்பிட்றவங்க, அதுக்கப்புறம் அதை தவிர்த்து சுகர் பேஷண்ட், அதுக்கப்புறம் டயட்ல இருக்கிறவங்க கூட தாராளமா இந்த கருப்பட்டி பொங்கலை சாப்பிடலாம். இது நல்ல ஒரு ஃபிளேவர்ல, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்ல ரொம்பவே சூப்பரா இருக்குதுங்க. ஸோ நீங்க கண்டிப்பா இந்த கருப்பட்டி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நமக்கு ட்ராப் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. அதோட நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.